ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனா ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனா ஆர்ட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக எப்படி ரசகுல்லா செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதோட ஃபுல் ப்ராசஸ் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய ஹனா ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ரசகுல்லா செய்கிறதுக்காக 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கோம். இதை நல்லா நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 லெமன் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கோம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம டைரெக்டாக லெமனை ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்பவே சாஃப்டான ரசகுல்லா நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்படி செஞ்சுருக்கோம். இப்போ இது கூடவே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே தெரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுடைய பன்னீர்லாம் சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிடுவோம். அதிலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கோங்க. அதிலே நம்ம இந்த பன்னீரை தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். அந்த வேவாட்டரையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அது நம்ம சப்பாத்தி பூரி எதுவும் செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஆரோக்கியமானது. இது கூடவே கொஞ்சமாக நம்ம கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இறுக்கி புழிஞ்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் இறுக்கி புழிஞ்சிட்டு அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி விட்டுட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடும் நமக்கு இந்தமாரி செய்யும்போது. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய பன்னீர் சூப்பராக வந்திருக்கு. இதை நல்லா நம்ம கையாலே உதுத்து விட்டுருவோம். உதுத்து விட்டுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அழுத்தி பிசையணும். நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் நமக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லாவே சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம இப்போ இந்த பன்னீரை ஃபுல்லாக எடுத்து குட்டி குட்டியாக பால் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பால் பிடிக்கும்போது கொஞ்சமாக நெய் கையில் தடவிட்டு உருட்டுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பன்னீர் ஃபுல்லாக குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ரசகுல்லாவுக்கு தேவையான பால்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதுக்காக கொஞ்சமாக பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு 400 ml தண்ணி வச்சுருக்கோம். அதுலேயே ஒரு 250 கிராம் ஜீனி போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் எசன்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச ரசகுல்லா பால்ஸ்லாம் இதில் ஒன்று ஒன்றா போட்டுருவோம். நம்ம நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது தான் போடணும். அப்போ தான் நமக்கு உடையாமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஜீரால விட்டுருவோம். அப்போ நமக்கு நல்ல டேஸ்டான ரசகுல்லா கிடைக்கும். அவ்வளோதான். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான ரசகுல்லா நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட ஹனா ஆர்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.